ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் 11ஓட சாப்டர் 1 யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ். எதை பற்றி பார்க்க போகிறோம்? யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட். சரியா? சரி, இது வரைக்கும் நம்ம எல்லாரும் ஃபிசிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம 6th ஸ்டாண்டர்ட் 7th 8th 9th 10th till 10th வரைக்கும் படிச்சிருப்போம். we all know what is physics. கரெக்டாக இல்லையா? இப்போ இந்த 11th ஸ்டாண்டர்டில் நம்ம எதை பற்றி சார் படிக்க போகிறோம் ஃபிசிக்ஸ் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் லைட்டாக அட்வான்ஸாக படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ 10th வரைக்கும் நம்ம மோஷன்ஸ் படிச்சிருப்போம், ஃபோர்ஸ் பற்றி படிச்சிருப்போம், எலக்ட்ரிசிட்டி பற்றி படிச்சிருப்போம், மேக்னட்டிசம் பற்றி படிச்சிருப்போம், லாஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ், நிறைய லாஸ் ஆஃப் மோஷன்ஸ், லாஸ் ஆஃப் லைட்டு, ஆப்டிக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களாக படிச்சிருப்போம். பட் இப்போ நம்ம ஃபிசிக்ஸ் அப்படின்ற இந்த 11th ஸ்டாண்டர்டில் ஃபிசிக்ஸ் அப்படின்ற ஒரு சாப்டர் நம்ம இங்கே ரொம்ப கொஞ்சம் டீப்பாக இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக தான் கொஞ்சம் படிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போது ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு எல்லாம் தெரியும் வாட் இஸ் ஃபிசிக்ஸ். ஸோ முதல் கேள்வி, என்னோடய கேள்வி பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஃபிசிக்ஸ். வாட் இஸ் ஃபிசிக்ஸ் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? சொல்லுங்கள். ஸோ வாட் இஸ் ஃபிசிக்ஸ் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? ஸோ ஜென்ரலாக ஃபிசிக்ஸ் அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக இல்லையா? ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். ஜென்ரலாக நம்ம ஃபிசிக்ஸ் என்ன சொல்லுவோம்? ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஓகேவா? ஸோ அப்போது ஃபிசிக்கல் குவான்டிட்டினா இங்கே எது மீன் பண்ணுது சொல்லுங்கள், நீங்களே பார்ப்போம். அப்போ ஒரு பொருள் எனக்கு ஃபிசிக்கலாக நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் ஒரு பால் தூக்கி போடுறேன். ஒரு பாலை நான் என்ன பண்ணுறேன்? தூக்கி போடுறேன். ஒரு பாலை நான் என்ன பண்ணுறேன்? த்ரோ பண்ணுறேன். பாலை நான் த்ரோ பண்ணும்போது இந்த பால் எனக்கு திருப்பி கிரவுண்டுக்கு வரும், நல்லாவே எனக்கு தெரியும். கரெக்டாக இல்லையா? இது எதனால்? டியூ டு கிராவிட்டி இருக்கனால வருது. இப்போது நம்ம கூட கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பால் நான் தூக்கி போடுறேன், இந்த பால் ஏன் மேலேயே ட்ராவல் ஆகாமல் கீழே வருது? அப்போது இது காரணம் கிராவிட்டி அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ இதை யார் முதல்ல கண்டுபிடிச்சது? ஐசக் நியூட்டன். கரெக்டாக இல்லையா? அவர் தான் கிராவிடேஷனோட முக்கியமான விஷயங்களை அவர் தான் ஃப்ரேம் பண்ணார். கரெக்டாக இல்லையா? அவர் எப்படி சார் கண்டுபிடிச்சார்? அவர் என்ன பண்ணார்? ஃபஸ்ட்டு மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு இருந்தார். உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் தலைக்கு மேலே ஒரு ஆப்பிள் ஃபால் ஆகுது. ஃபால் ஆகிறனால அவர் என்ன கண்டுபிடிக்கிறாரு? ஏன் இந்த ஆப்பிள் எனக்கு ஃபால் ஆகுது? எதனால் இந்த ஆப்பிள் எனக்கு ஃபால் ஆகுது? அந்த மாதிரி நிறைய ஒரு மைண்டுக்குள்ளே யோசிக்க ஆரம்பித்தார். எவ்வளோ வெலாசிட்டியில் இந்த ஆப்பிள் ஃபால் ஆகுது? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் அவர் மனசுக்குள்ளே இருந்தது. அந்த கேள்விகளுக்கு எல்லாம் விடை கொடுத்தவர் தான் கடைசியாக நியூட்டன் என்ன சொன்னார்? இது நத்திங் பட் கிராவிடேஷன் அப்படின்னு சொன்னார். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன சொன்னது? கிராவிடேஷன். அப்போ இந்த கிராவிடேஷன் அவருக்கு எப்படி தெரிஞ்சு? அவர் ஃபிசிக்கலாக அதை பார்த்தார். ஆப்பிள் விழுறது அவர் என்ன பண்ணுறாரு? ஃபிசிக்கலாக அவர் உணர்ந்தார். உணரனால அவர் என்ன பண்ணார்? இது கிராவிடேஷன்ப்பா அப்படின்னு அவர் ஃப்ரேம் பண்ணி சொன்னார். சரியா? அப்போ இதுதான் ஜென்ரலாக உங்களுக்கு ஃபிசிக்ஸ் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? ஸோ இப்போது இந்த சாப்டரில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா, குவான்டிட்டிஸ். எதை பற்றி பார்க்க போகிறோம்? குவான்டிட்டிஸை பற்றி பார்க்க போகிறோம். குவான்டிட்டிஸ் அப்படின்னா நம்மளுக்கு 2 இருக்குது. ஒன்று எனக்கு என்னது? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. இன்னொன்று என்னது? டிரைவ்டு குவான்டிட்டி. ஸோ இந்த 2 குவான்டிட்டி பற்றி நம்ம லேட்டராக இந்த சப்ஜெக்டில் படிப்போம். ஃபஸ்ட்டு நம்ம குவான்டிட்டி அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். அதாவது குவான்டிட்டி அப்படின்னா ஒரு மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு மெஷர்ட், ஓகேவா, மெஷர்ட் டேர்ம், ஒரு மெஷர்ட் டேர்மு, ஓகேவா, விச் ஒபேஸ் லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ்னு சொல்லலாம். விச் ஒபேஸ் லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது என்கிட்ட 10 கிலோகிராம் ஆஃப் டொமேட்டோஸ். அப்போ இந்த 10 கிலோகிராம் ஆஃப் டொமேட்டோஸை நீ எப்படி சொல்கிற? சொல்லுங்கள். இதை ஒன்று நீ மெஷர் பண்ணி சொல்லலாம். கரெக்டாக இல்லையா? மெஷர் பண்ணி சொல்லலாம். ரெண்டாவது, ஒரு இதோட மாஸ் வச்சு கூட சொல்லலாம். கரெக்டாக இல்லையா? ஸோ நம்ம கையால் தூக்கி ஓரளவு நல்லா வெயிட்டாகவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த இடத்துல இந்த 10 kg ஆஃப் டொமேட்டோஸை நீ எப்படி டிஃபைன் பண்ணுற? நத்திங் பட் மெஷர்மெண்ட். நத்திங் பட் எனக்கு என்னது? மெஷர்மெண்ட் ஆஃப் அ குவான்டிட்டி. அப்போது குவான்டிட்டி அப்படின்னா எனக்கு என்னது? குவான்டிட்டி அப்படின்றது தட் கேன் பி மெஷர்ட் in terms of which laws of physics are described is called as what? Physical quantity. இந்த physical quantityல என்னென்னலாம் அடங்குது பாருங்கள்.
லென்த்து, ஓகேங்களா, மாஸு, அப்புறம் டைமு, ஃபோர்ஸு, இது எல்லாமே எனக்கு அந்த லென்த்துக்குள்ளே வருது. கரெக்டாக இல்லையா? சரி, அப்போது குவான்டிட்டி அப்படின்னா தெரிஞ்சிடும். குவான்டிட்டி அப்படின்னா நத்திங் பட் which can be measured in terms of laws of physics or described is called as physical quantities. அது எல்லாமே லென்த்து, மாஸு, டைமு, ஃபோர்ஸ் இது எல்லாமே இருக்குது. சரியா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெஷரிங். இந்த மெஷரிங் அப்படின்றது என்னன்னு முதல்ல சொல்லுங்கள். வாட் இஸ் மீன் பை மெஷரிங்? சொல்லுங்கள், யாராவது சொல்ல முடியுமா? சரி, நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த மெஷரிங் அப்படின்றது நத்திங் பட்டு ஒரு கம்பேரிசன் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? ஒரு கம்பேரிசன். என்ன சார் கம்பேரிசன்? அதாவது ஒரு அன்னோன் குவான்டிட்டியை இன்னொரு நோன் குவான்டிட்டியால் நான் மெஷர் பண்ணி சொல்லுவேன். அதாவது நத்திங் பட் ரிலேட் பண்ணி சொல்லுவேன்னு வச்சுக்கோங்களேன். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெஷரிங் ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது எனக்கு I traveled 10 கிலோமீட்டர் அப்படின்றது எனக்கு 10 கிலோமீட்டர் ஃப்ரம் மை ஸ்கூல்னு வச்சுக்கோங்க. I traveled 10 கிலோமீட்டர் ஃப்ரம் மை ஸ்கூல். இப்போ இந்த 10 கிலோமீட்டர் அப்படின்றது எனக்கு என்னது? லென்த்துன்னு சொல்லலாம், டிஸ்டன்ஸுன்னு சொல்லலாம். கரெக்டாக இல்லையா? இப்போது இதுக்கு நான் லென்த்து பதிலாக இல்லைப்பா நான் மாதம்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கரெக்டாக இல்லையா? இன்னொன்று, இப்போது இந்த 10 கிலோமீட்டர் அப்படின்றத நீங்கள் எப்படி மெஷர் பண்ணுறீங்க சொல்லுங்கள்? எப்படி சொல்கிறீங்க? என்கிட்ட ஏதோ ஒரு ஸ்கேல் இருக்கணும், ஒரு மீட்டர் ஸ்கேல் இருக்கணும், ஆர்எல்ஸ் ஒரு ஜிபிஎஸ் சிஸ்டம் இருக்கணும். இருக்கும்போது எனக்கு எவ்வளோ மீட்டரு, ஆர்எல்ஸ் நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுறோம் ட்ராவல் பண்ணும்போது நம்ம என்ன சொன்னோம்? கூகுள் மேப் யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக இல்லையா? அந்த கூகுள் மேப்பில் எவ்வளோ கிலோமீட்ரு, எவ்வளோ டிஸ்டன்ஸு எல்லாமே காட்டுமா காட்டாதா? அப்போது இதை நான் எப்படி மெஷர் பண்ணலாம்? எதர் நான் வந்து ஒரு ஸ்கேல் மீட்டர் வச்சுக்கலாம், ஆர்எஸ் ஜிபிஎஸ் சிஸ்டம். இப்போ நம்ம அட்வான்ஸாக போய்கிட்டு இருக்காங்க, ஒரு ஜிபிஎஸ் சிஸ்டம் வச்சு என்னால் ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக இல்லையா? அப்போது ஒரு லென்த்து, ஒரு 10 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா அதை நான் லென்த்து ஆர் டிஸ்டன்ஸ், அந்த லென்த்து டிஸ்டன்ஸை நான் எப்படி தான் சொல்ல முடியும்? மீட்டரில் தான் சொல்ல முடியும். அதுக்கு பதிலாக நான் கிலோகிராம்லேயோ செகண்ட்ஸ்லேயோ, அதாவது இன் கேஸ் ஆஃப் மாஸ்லேயும் நான் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்போது ஒரு மெஷர்மெண்ட் அப்படின்றது நத்திங் பட் என்னது? கம்பேரிசன். எதுக்கும் கம்பேரிசன் சார். ஒரு அன்னோன் குவான்டிட்டி, இன்னொன்று நோன் குவான்டிட்டி. இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிளும் சொல்கிறேன். சரி இது எனக்கு புரியல சார். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ பாட் 500 grams ஆஃப் சில்லி பவுடர். இப்போ பாருங்களேன், நம்ம போயிட்டு கடையில் ஆனால் எனக்கு ஒரு 500 கிராம் மிளகாத்தூள் வேணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்? எடுத்தோன்னே சில டைம் பேக்கெட்ஸ் இருக்கும். கரெக்டாக? இப்போல்லாம் பேக்கெட்டில் இருக்குது. இப்போ எனக்கு லூஸில் வேணும்னா என்ன பண்ணுவார்? அவர் ஒரு வெயிட் மிஷின் வச்சுருப்பார். கரெக்டாக? இந்த வெயிட் மிஷினில் அந்த கவர் ஒன்று வச்சு மசாலா ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இங்கே எனக்கு கவுண்ட்டு போய்கிட்டே இருக்கும் நியூமரிக்கலில். ஸோ வென் இட் ரீச்சஸ் 500 grams, எப்போது அது 500 கிராம் ரீச் ஆகுதோ இந்த குவான்டிட்டியும் இந்த குவான்டிட்டி எனக்கு என்ன இருக்கும்? சேமாக இருக்கும். ஏன் அப்படின்னா எனக்கு 500 கிராம் அப்படின்றது எனக்கு நோன் குவான்டிட்டி, ஏன்னா அந்த மிஷினுக்குள்ளே இருக்குது. கரெக்டாக இல்லையா? ஸோ அப்போது இன்னொரு அன்னோன் குவான்டிட்டி நான் என்ன பண்ணுறேன்? ஒரு மெஷர் பண்ணுறேன். கரெக்டாக இல்லையா? ஏன்னா பிகாஸ் இது எனக்கு எவ்வளோன்னு தெரியாது. இப்போ இந்த பேக்கெட் நான் வெயிட் மிஷினில் வைக்காமல் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போட்டேன்னா எனக்கு தெரியாது 500 கிராம் எக்ஸாக்டாக இருக்கான்னு தெரியாது. இதே நான் ஒரு வெயிட் மிஷினில் வைக்கும்போது எனக்கு தெரியும். ஏன்னா ஆல்ரெடி 500 கிராம் அப்படின்றது எனக்கு ஒரு நோன் குவான்டிட்டி. அப்போது ஒரு நோன் குவான்டிட்டியை இன்னொரு அன்னோன் குவான்டிட்டியை வச்சு நான் அன்னோன் குவான்டிட்டியை நான் கம்பேர் பண்ணேன் அப்படின்னா அதுதான் எனக்கு மெஷர்மெண்ட். இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிளும் சொல்கிறேன். இப்போது இந்த அனலாக் மிஷினில் பார்த்திங்க அப்படின்னா, அனலாகை நம்ம இந்த மெஷர்மெண்ட் பண்ணுவோம்ல, அதில் பார்த்திங்கன்னா 2 இது இருக்குமா? இங்கே ஒரு பிளேட் இருக்கும், இங்கே ஒரு பிளேட் இருக்கும். நடுவில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே கனெக்ஷன் ஆகிருக்கும். இங்கே ஒரு பார்த்திங்கன்னா ஒரு முள் மாதிரி இருக்கும். இந்த வந்து நீங்கள் எல்லா சின்ன கடையில் போய் பார்த்திங்கன்னா ஒரு தராசு மாதிரி இருக்கும். இங்கே என்ன பண்ணுவார்? ஒரு பெரிய 2 கிலோகிராம் ஆஃப் கல் வைப்பார். அப்போ இது எனக்கு என்னது? நோன் குவான்டிட்டி. இது எனக்கு 2 கிலோகிராம் தெரியும். அப்போது நான் ஒரு 2 கிலோகிராம் டொமேட்டோ வாங்குறேன்னா இங்கே அவர் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பார்? ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பார். எப்போது எனக்கு இந்த 2 இங்கே உள்ளே இருக்க நடுவில் முள் ஒரே இடத்துல வந்து மீடியமாக ஸ்ட்ரைட்டாக நிற்கிதோ அப்போ இதுவும் இந்த குவான்டிட்டியும் சேம் ஆகிடும். அதாவது இங்கே இருக்கிற
2 கிலோகிராமும் இங்கே இருக்கிற 2 கிலோகிராமும் எனக்கு என்ன ஆகிடும், சேம் ஆகிடும். இப்போ நீங்களே சொல்லுங்கள், இந்த 2 கிலோகிராம் அப்படின்றது எனக்கு நோன் குவான்டிட்டி. அப்போ ஒரு நோன் குவான்டிட்டி வச்சு அன்னோன் குவான்டிட்டி நான் என்ன பண்ணுறேன், மெஷர் பண்ணேன் அப்படின்னா அதுதான் நான் என்ன சொல்கிறேன், மெஷர்மெண்ட்டு அப்படின்னு சொல்கிறேன். சரியா? அப்போது இந்த மெஷர்மெண்ட்டில் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த மெஷர்மெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் மேக்னிடியூடுன்னு சொல்லுவோம். நத்திங் பட் என்ன சொல்லுவோம், மேக்னிடியூட். இந்த மேக்னிடியூட்னா என்ன சார்? மேக்னிடியூட்னா நம்ம ஆப்வியஸாக தெரியும், என்னது, நியூமரிக்கல் வேல்யூ. இது என்னது, நத்திங் பட்டு நியூமரிக்கல் வேல்யூ. அதே மாதிரி இந்த மெஷர்மெண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 2 பார்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன சார், அதாவது ஒரு நியூமரிக்கல் வேல்யூ. ரெண்டாவது என்ன சார், யூனிட். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 10 கிலோகிராம் ஆஃப் பொட்டேட்டோஸ். இப்போ பாருங்களேன், இந்த 10 அப்படின்றது எனக்கு என்னது, ஒரு நியூமரிக்கல் வேல்யூ. கிலோகிராம் அப்படின்றது எனக்கு என்ன, நத்திங் பட்டு வெயிட். கரெக்டாக இல்லையா? ஆர் மாஸ்ன்னு சொல்லலாம். கரெக்டாக இல்லையா? வெயிட் ஆர் மாஸ். ஏன்னா வெயிட் நம்ம சொல்லும்போது இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்ம நியூட்டன் சொல்லுவோம். ஸோ அதனால் மாஸ். சாரி ஸோ நம்ம என்ன சொல்லலாம், இது நத்திங் பட் யூனிட்னு சொல்லலாம். கிலோகிராம் அப்படின்றத என்ன சொல்லலாம், யூனிட்னு சொல்லாமல் சொல்லக்கூடாதா? பிகாஸ் ஒரு மெஷர்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பாக எனக்கு ஒரு நியூமரிக்கல் வேல்யூ இருக்கணும், அதே மாதிரி ஒரு யூனிட்டும் இருக்கணும். இது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நான் ஆப்வியஸாக சொன்ன மாதிரி குவான்டிட்டி, மேக்னிடியூட் ஆஃப் அ குவான்டிட்டி அப்படின்றது மெஷர்மெண்ட். அதனால் Q is equal to N into Uன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அப்போ இதெல்லாம் மெஷர்மெண்ட்டுன்னு தெரிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறதுக்கு வந்து கான்செப்ட் ஆஃப் மாஸ். கான்செப்ட் ஆஃப் மாஸ் என்ன சார்? கான்செப்ட் ஆஃப் மாஸ் நமக்கு நல்லாவே தெரியும். இந்த மாஸ் அப்படின்றது நத்திங் பட் எனக்கு என்னது, ஒரு மேட்டர். நத்திங் பட் எனக்கு என்னது, ஒரு மேட்டர். அதே மாதிரி இந்த மாஸ் எப்போவுமே எனக்கு என்ன ஆகாது, 0 ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இங்கே வந்து ஒரு பொருளோட மாஸ் வந்து 500 கிராம்ஸ்ன்னு நினச்சிக்கோங்களேன். இதே மாஸை நீங்கள் மூணில் வச்சாலும் எனக்கு சேமாக இருக்கும். ஏன் சார் அப்படின்னா, எனக்கு இது உள்ளே இருக்கிற குவான்டிட்டி எனக்கு எங்கேயுமே வேறுபட போகிறது கிடையாது. கரெக்டாக இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதுக்குள்ளே ஒரு பாட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே நான் மண் ஃபுல் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மண்ணை இமேஜின் பண்ணிக்கோங்க 300 கிராம்ஸ். இது வந்து ஏர்த்தில் 300 கிராம்ஸ். இதே நீங்கள் போயிட்டு மூணில் இதே பாட்டிலில் வச்சா கூட அதே 300 கிராம்ஸ் தான் இருக்கும். ஏன் சார் எனக்கு மாறாது அப்படின்னா, ஏன்னா இதுக்குள்ளே இருக்க எந்த குவான்டிட்டி எனக்கு என்ன ஆகலை, சேஞ்ச் ஆகலை. உள்ளே இருக்க குவான்டிட்டி எனக்கு என்ன ஆகலை, சேஞ்ச் ஆகலை. சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும், அந்த இடத்துல வெயிட் குறையிறதோ அதிகமாகிறதோ தெரியும். அப்போது கான்செப்ட் ஆஃப் மாஸ் அப்படின்றது நத்திங் பட் எனக்கு என்னது, குவான்டிட்டி ஆஃப் மேட்டர். என்ன சொல்லுவோம் நம்ம, நத்திங் பட்டு குவான்டிட்டி ஆஃப் மேட்டர்னு சொல்லுவோம். குவான்டிட்டி ஆஃப் மேட்டர், த குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் இன் த பாடி விச் கேன் நெவர் பி 0. எப்போவுமே இது எனக்கு என்ன ஆகாது, 0 அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது. நமக்கு ஆப்வியஸாக தெரியும். ஸோ அப்போது யூனிட் ஆஃப் மாஸ் அப்படின்றது நத்திங் பட் எனக்கு என்னது, கிலோகிராம். யூனிட் ஆஃப் மாஸ் அது நத்திங் பட் எனக்கு என்னது, கிலோகிராம். ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா, கான்செப்ட் ஆஃப் லென்த்து. இந்த கான்செப்ட் ஆஃப் லென்த் என்னென்னு பார்ப்போம். இப்போ லென்த்து நமக்கு நல்லாவே தெரியும். லென்த் என்னது, மெஷர்மெண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் சொல்லலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் பாயிண்ட் A இருக்குது, எனக்கு பாயிண்ட் B இருக்குது. இதுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறது தான் என்ன சொல்லுவேன், லென்த்துன்னு சொல்லுவேன். இந்த லென்த்தோட SI யூனிட் எனக்கு என்னது, மீட்டர். லென்த்தோட SI யூனிட் எனக்கு என்னது, மீட்டர். ஓகேவா? ஸோ அப்போது இது வந்து நமக்கு நல்லாவே தெரியும். அடுத்தது நம்ம லாஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கான்செப்ட் ஆஃப் டைம். டைம் அப்படின்றது எனக்கு என்னது, டியூரேஷன் பிட்வீன் 2 ஈவெண்ட்ஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டியூரேஷன் பிட்வீன் எனக்கு என்னது, 2 மூமெண்ட்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கான்செப்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஹோம்லேருந்து ஸ்கூலுக்கு ரீச் ஆகிறேன் அப்படின்னா எனக்கு 1 hour எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஸ்கூல்லேருந்து ஹோமுக்கு ரீச் ஆகிற அதுவும் டிஸ்டன்ஸ் எனக்கு என்னது, 1 hour. அப்போது நான் ஹோம்லேருந்து ஸ்கூலுக்கு போகிறேன். ஹோம் அப்படின்றது ஒரு
ஒரு ஈவெண்ட்டு. அதே அந்த ஈவெண்ட் என்னன்ற ஸ்கூலுக்கு ரீச் ஆகுது, அது ஒரு ஈவெண்ட். அப்போது 2 ஈவெண்ட் நடுவில் நடக்கிறது தான் எனக்கு என்னது, நத்திங் பட் டைம். இந்த டைமை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா செகண்ட்ஸ். ஆல்வேஸ் மெஷர் இன் செகண்ட்ஸ். ஓகேவா, புரிஞ்சுதுங்களா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்ட் 2 வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாபிக் 2ல் வாட் ஆர் த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், வாட் ஆர் த பேசிக் டிரைவ் குவான்டிட்டிஸ், வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூனிட்ஸ், இதை பற்றிலாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ.